அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, ரெகுலர் ஃபால்சி மெத்தட் ஆர் ஃபால்ஸ் பொசிஷன் மெத்தட். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் ரூபின் பி அப்படின்றவங்க சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்றேன். ஸோ இங்க வந்து e பவர் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு ஈக்குவேஷன்ல இந்த மாதிரி ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து நமக்கு இருந்தா நம்ம ஈக்குவேஷனை வந்து ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால இந்த பக்கம் இருக்கிற பிளஸ் சைன் எக்ஸை நம்ம இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரோம். அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ஆகும். இதை நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரூட் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த எக்ஸுக்கு இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் ஒரு வேல்யூ போட்டு கண்டினியூஸாக வேல்யூஸ் போட்டு அந்த வேல்யூஸில் ஒரு பாசிட்டிவ் நம்பர் வரணும், ஒரு நெகட்டிவ் நம்பர் வரணும். ஸோ இனிஷியலாக நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஜீரோ போட்டு பார்ப்போம். அப்போ ஜீரோ போட்டு பார்க்கும்போது நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஜீரோன்னா அப்போது இ பவர் மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஜீரோ, சைன் எக்ஸுக்கு பதிலாக சைன் ஜீரோ. சைன் ஜீரோட வேல்யூ ஜீரோ, எனிதிங் பவர் ஜீரோ வந்து ஒன். அப்போ ஒன் மைனஸ் ஜீரோன்றது ஒன் ஆகும். ஸோ எக்ஸுக்கு நம்ம ஜீரோவை போடும் பொழுது அதனுடைய ஆன்சர் வந்து பாசிட்டிவாக வருது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸுக்கு பதிலாக ஒன் கொடுக்கலாம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக ஒன் கொடுக்கலாம். அப்போ ஒன் கொடுக்கும்போது எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன், இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதால அப்படி சொல்கிறேன் நான். சைன் எக்ஸுக்கு பதிலாக சைன் ஒன். இப்போது இ பவர் மைனஸ் ஒன்னோட வேல்யூ வந்து இதுதான், சைன் ஒன்னோட வேல்யூ வந்து இதுதான். இதிலேருந்து இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எக்ஸோட வேல்யூ ஒன் இந்த எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுக்கும்போது வந்த வேல்யூ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்துடுச்சு. அப்போது ரியல் ரூட்டுன்றது எந்த ரெண்டு நம்பருக்குள்ளே லை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீரோ இந்த ஒன்குள்ளே லை ஆகுது. ஸோ ரியல் ரூட் லைஸ் பிட்வீன் ஜீரோ அண்ட் ஒன். அப்படின்னா அந்த ஜீரோலேருந்து ஒன்குள்ளே தான் வந்து அந்த ஆன்சர் வந்து நமக்கு வரணும். இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, ரியல் ரூட் லைஸ் பிட்வீன் ஜீரோ அண்ட் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போது இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்கு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இந்த மாதிரி வேறு சில ஃபார்முலாஸும் வருது. நீங்கள் எந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் ஒன்று தான் வரும். ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேஷனில் நம்ம வந்து கண்டுபிடிச்சோம் இல்லையா, எஃப் ஆஃப் ஜீரோ போட்டு ஒன் வந்தது, ஒன் போட்டு ஒரு நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னு போட்டோம் இல்லைங்களா. இப்போது ஏவோட வேல்யூ ஜீரோன்னு எடுத்துக்கோங்க, இந்த ஒன்னை வந்து எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கோங்க. பியோட வேல்யூ ஒன்னுன்னு எடுத்துக்கோங்க, இந்த ஒன் போட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் கிடச்ச வேல்யூ எஃப் ஆஃப் பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதனுடைய வேல்யூஸ்லாம் எடுத்தாச்சு. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஜீரோ இன்ட்டு எனிதிங் ஜீரோ இது கேன்சல் ஆகிடும். இது வந்து மைனஸ் ஒன் ஆகும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ்ன்றதால ஆட் பண்ணி மைனஸ் வேல்யூவில் வரும். மேலே இருக்கிற மைனஸ் கீழே இருக்கிற மைனஸை கேன்சல் பண்ணி ஒன் டிவைடட் பை இந்த வேல்யூன்னு சொல்லும்போது நமக்கு எக்ஸ் ஒன்னோட வேல்யூ வந்து 0.6786 அப்படின்ற வேல்யூ வரும். இப்போ இதுதான் ஃபஸ்ட் ஐட்ரேஷனோட எக்ஸ் ஒன்னோட வேல்யூ. இப்போது இந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுக்கணும். இந்த வேல்யூவை வந்திருக்கிற இந்த ஃபஸ்ட் அப்ராக்சிமேஷனில் கிடச்ச இந்த வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இப்போது இதுக்கு முன்னாடி இந்த ரெகுலர் ஃபால்சி மெத்தடில் வந்து சில வீடியோஸ் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸ் ஒனோட வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுக்கும்போது எக்ஸுக்கு எங்கெங்கே இருக்குதோ அந்த இடத்துலலாம் வந்து நம்ம 0.6786 கொடுக்கும்பொழுது இப்போ இ பவர் மைனஸ் 0.6786ஓட வேல்யூ இது, சைன் 0.6786ஓட வேல்யூ இது. இதுலேருந்து இது மைனஸ் பண்ணும்பொழுது நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவாக வருது. இந்த மாதிரி ஐட்ரேஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த அப்ராக்சிமேஷன் போட்ட வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுத்துட்டு அந்த வேல்யூ வந்து நெகட்டிவாக வந்தால் அதுக்கு முன்னாடி இருந்த பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். ஒருவேளை இது பாசிட்டிவாக இருந்தால் இதுக்கு முன்னாடி இருந்த நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரே சம்மில் புரிஞ்சிக்க முடியாது. நிறைய சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ நெகட்டிவ் வந்துருச்சிங்களா, அப்போ இதுக்கு முன்னாடி பாசிட்டிவாக இருந்த வேல்யூ என்ன, இதுதான் வந்து இதுக்கு முன்னாடி பாசிட்டிவாக இருந்த வேல்யூ. அதாவது 0, 1 இதுதான் வந்து பாசிட்டிவான வேல்யூ.
இப்போ நம்ம இந்த வேல்யூவை அதாவது 0.6786 ஏன்னு எடுத்துக்கணும். இந்த வேல்யூ போட்டு வந்த வேல்யூவை எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கணும். இப்போ இது வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ. இதுக்கு முன்னாடி இந்த பாசிட்டிவ் வேல்யூ. இதை பியா எடுத்துக்கணும். இந்த 0 போட்டு எஃப் ஆஃப் 0 வந்த வேல்யூவை எஃப் ஆஃப் பின்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த 4ஐயும் நம்ம செகண்ட் அப்ராக்சிமேஷனில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் அப்ராக்சிமேஷன் வந்திருக்கும். போன தடவை ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன்றதால x1 போட்டோம். இப்போ செகண்ட் அப்ராக்சிமேஷன் அதே ஃபார்முலா. அங்கே நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்துருந்தோமோ அதை தான் இங்கே க்ரீன் கலரில் நான் எழுதியிருக்கேன். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இதில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது 0 இன்ட்டு எனிதிங் நமக்கு 0. இந்த டேர்ம் அப்படியே போயிடும். ஸோ இது அப்படியே எழுதிக்கோங்க. மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அப்போ 1 கூட இதை ஆட் பண்ணும்போது நமக்கு 1.1204 வரும். இந்த வேல்யூவை இந்த வேல்யூவால் டிவைட் பண்ணும்போது நமக்கு x2ஓட வேல்யூ 0.6057 அப்படின்ற வேல்யூ நமக்கு கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி ஐட்ரேஷன் ப்ராப்ளமில் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் ஐட்ரேஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து ஓரளவுக்கு சிமிலராக இருந்ததுன்னா நம்ம ஐட்ரேஷனை ஸ்டாப் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்கே x2னா இதுக்கு முன்னாடி x1னா ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் சேமாக வருது. ஸோ அதனால் இப்போ தானே செகண்ட் அப்ராக்சிமேஷன் வந்திருக்கும். அதனால் நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் நம்ம போகணும் அப்படின்னா இங்கே வந்திருக்கிற இந்த செகண்ட் அப்ராக்சிமேஷனில் வந்திருக்க வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுக்கும்போது எக்ஸுக்கு பதிலாக 0.6057 இங்கே கொடுக்குறோம். எஃப் ஆஃப் எக்ஸில் இ பவர் மைனஸ் 0.6057ஓட வேல்யூ இதுதான். சைன் 0.6057ஓட வேல்யூ இதுதான். இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் நெகட்டிவில் வருது. ஸோ போன தடவையும் நமக்கு வந்து ஆன்சர் நெகட்டிவில் தான் வந்தது. அப்போது நெகட்டிவில் வந்து அதுக்கு முன்னாடி எந்த வேல்யூ பாசிட்டிவாக இருந்தது? எஃப் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்ற வேல்யூ தான் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருந்தது. இப்போ இந்த ஏ வேல்யூவை எடுத்துக்கோங்க. எஃப் ஆஃப் ஏ போட்டு கிடச்ச வேல்யூ இதை எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கோங்க. 0வை பின்னு எடுத்துக்கோங்க. 0 போட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து 1 வந்தது. அது எஃப் ஆஃப் பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் அப்ராக்சிமேஷன் போகலாம். இப்போ நம்ம தேர்ட் அப்ராக்சிமேஷனில் வந்திருக்கோம். அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம x3 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். சேம் ஃபார்முலா தான். க்ரீன் கலரில் சொன்னது நான் போன பேப்பரில் அப்ளை பண்ணது தான் இங்கே வந்து நான் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூவை இதில் அப்ளை பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0 இன்ட்டு எனிதிங் 0. அதனால் அதை அப்படியே விட்டுடலாம். ஸோ இந்த வேல்யூ அப்படியே எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் ஆகும். இதை எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இந்த வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.5917 வருது. இது வந்து தேர்ட் அப்ராக்சிமேஷனோட வேல்யூ. இப்போ செகண்ட் அப்ராக்சிமேஷன் கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம். இப்போ செகண்ட் அப்ராக்சிமேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா 0.6, இங்கே பார்த்தீங்கன்னா 0.5 கொஞ்சம் கூட நமக்கு ஒத்தே வரல இது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகலாம். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகணும்னா லாஸ்ட்டாக இந்த ஐட்ரேஷனில் கிடச்ச இந்த வேல்யூவை எஃப் ஆஃப் எக்ஸில் கொடுக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக 0.5917. ஸோ இ பவர் மைனஸ் 0.5917ஓட வேல்யூ இதுதான். சைன் 0.5917ஓட வேல்யூ இதுதான். இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து ஒரு நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இதை நம்ம ஏவா எடுத்துப்போம். இந்த எஃப் ஆஃப் ஏ போட்டு கிடச்ச வேல்யூவை நம்ம எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்துப்போம். இப்போது இதுக்கு முன்னாடி இந்த பாசிட்டிவ் வேல்யூ சேம் அதே வேல்யூ தான். இந்த 0வை பின்னு எடுத்துக்கும். இந்த 0 போட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் கிடச்ச அந்த 1ஐ எஃப் ஆஃப் பின்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம ஃபோர்த் அப்ராக்சிமேஷன் போகலாம். இப்போ இங்கே ஃபோர்த் அப்ராக்சிமேஷன் நம்ம வந்திருக்கோம். அதனால் இங்கே x4 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ இங்கே வந்து ஏவோட வேல்யூ எஃப் ஆஃப் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ எஃப் ஆஃப் பியோட வேல்யூ நமக்கு ஏற்கனவே தெரியும். இதை வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது 0 இன்ட்டு எனிதிங் இந்த வேல்யூ அப்படியே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இந்த வேல்யூ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ இதை கூட இதை ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த நம்பரை இந்த நம்பரால் டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் வரும். இது வந்து x4 ஃபோர்த் ஐட்ரேஷனில் கிடச்ச வேல்யூ. அப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வந்து பார்த்தீங்கன்னா x3. அந்த x3 கூட கம்பேர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ஒரு டிஜிட் நமக்கு சேமாக இருக்குது. அதனால் நம்ம நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகலாம். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகணும்னா இப்போ லாஸ்ட்டாக ஐட்ரேஷனில் கிடச்ச இந்த 0.5891 நம்ம எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து கொடுத்து வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸில் வந்து கொடுத்து வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் வேல்யூ. இந்த நெகட்டிவ் வேல்யூ அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதுதான் ஒரே பாசிட்டிவ் வேல்யூ. அப்போது இதை ஏன்னு எடுத்துக்கலாம்.
இந்த போட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் கிடச்ச வேல்யூவை எஃப் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். இது பி, இது எஃப் ஆஃப் பி. ஸோ இப்போது ஃபிஃப்த் அப்ராக்சிமேஷன் நம்ம போகலாம். இப்போ நம்ம ஃபிஃப்த் அப்ராக்சிமேஷனில் வந்திருக்கோம். ஸோ இங்கே 5, ஃபிஃப்த் அப்ராக்சிமேஷன்றதால 5 கொடுத்துக்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்த வேல்யூஸ் தான். இது எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது இந்த 0 டேர்ம் போயிடும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இந்த 1ம் இந்த வேல்யூவும் ஆட் ஆகிடும். இப்போ இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது 0.5886ன்னு வரும். இப்போ ப்ரீவியஸ் ஐட்ரேஷன் x4 கூட இதை கம்பேர் பண்ணுவோம். ஸோ x4 கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறமா 2 டிஜிட்ஸ் வந்து நமக்கு சேமாக இருக்குது. நான் வந்து இந்த ஐட்ரேஷனோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இல்லை 4 டிஜிட்ஸ் சேமாக வரணும்னா நீங்கள் இன்னும் சில ஐட்ரேஷன்ஸ் வந்து போக வேண்டியது இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற வேல்யூவை 0.58 அப்படின்னு எடுத்து ஆன்சர் த ரூட் அப்படின்னு நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.